ஹாய் ஹலோ பீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மதகஜ ராஜா படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். 2013 சென்சாரான படம் 2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. விடாமுயற்சி இந்த ஒரு படம் பேக் அடித்ததுனால நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த பொங்கலில். ஸோ அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு 11 நாளில் பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ண படம் தான் இந்த மதகஜ ராஜா. ஸோ சுந்தர் சி சார் ஆக்சுவலாக இவருடைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப அப்படியே 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அப்படியே உங்களை வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சு அப்படிலாம் நான் வந்து எந்த ஒரு கண்டென்ட்லாம் எடுக்க மாட்டேன். ரொம்ப பரிச்சயமான ஒரு கதை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் எந்த மாதிரி காமெடி ஸ்டஃப் அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து என்டர்டெயின் பண்ண முடியுமோ அந்த என்டர்டெய்னராகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டோடு பண்ணியிருக்கக்கூடிய படம் தான் இந்த மதகஜ ராஜா. 12 வருஷம் உள்ளே இருந்திருக்கேடா, எப்படி இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப கனெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாடர்ன் டிஜிட்டலைஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆடியோ டிடிஎஸ் எஃபெக்ட்டு இதெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது. மற்றபடி மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ட்ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் திஸ் மதகஜ ராஜா. ஆக்சுவலி இந்த படத்தில் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அவர்களுடைய அந்த கண்டென்ட் தான். சும்மா ஜாலியாக ஒரு 2.5 மணி நேரம் உங்கள் குடும்பத்தோடு போய் உட்காந்து ஜாலி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த படத்துக்கு நீங்கள் டிக்கெட் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் நினைக்கிறது வந்து எஸ் அஃப்கோர்ஸ் காமெடி கிங் சந்தானம் அவர்கள் தான். செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு ஒன்லைனருமே அவ்வளவு சிரிப்பு வருது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அவுட் அண்ட் அவுட் அது வந்து முழுக்க நம்ம சந்தானம் அவர்களுடைய அந்த டயலாக்ஸ்லேயே தான் அந்த காமெடிஸ்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இன்டர்வலுக்கு அப்புறமா செகண்ட் ஆஃப் வேறு ஒரு தளத்துக்கு இந்த படத்துடைய கண்டென்ட் வந்து ட்ராவல் ஆகுது. செகண்ட் ஆஃப் முழுக்கே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஷோல்டரில் தாங்கி பிடிக்கிறாரு விஷால் அவர்கள். உண்மையிலேயே இப்போ அவருடைய அந்த லுக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த படத்துடைய அந்த ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி அப்படின்ற மாதிரி அவரோட லுக்கெல்லாம் பார்க்குறப்ப ஓ மை காட். ஆக்சுவலாக விஷால் அவர்கள்லாம் வந்து நான் எப்படி நினச்சிருந்தேன் அப்படின்னா விஜயகாந்த் சார் மாதிரி இந்த அவருக்குன்னு ஒரு தனி ரூட்டு அப்படியே அந்த ஒரு மாதிரி ஆக்ஷன் அதிலே வந்து பயங்கரமாக போவாப்பில் நினச்சிருந்தோம். பட்டு ஒரு சில காரணங்கள் அப்படி தள்ளாடி கில்லாடி இப்படி வந்து நிற்கிறாப்புல. கண்டிப்பாக மறுபடியும் ஒரு பெரிய கம்பேக் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த படம் பர்சனலாக ஃபீல் ஆகுது. அதே மாதிரி நம்ம விஜயானி சாருடைய மியூசிக் பாடல்கள் 3 பாட்டு 4 பாட்டு அதுலேயும் குறிப்பாக அந்த சிக்கு புக்கு ரயில் வண்டி அதுக்கப்புறமா நம்ம ஓ லவ்வரு அது பாட்டு ரெண்டுமே வந்து கொஞ்சம் வைப் மோட்லேயே தான் இருந்து. அதுவும் அந்த சிக்கு புக்கு சாங் வந்து செம சூப்பராக இருந்துச்சு தேட்டரில். ஸோ கதைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அறத பழசான கதை தான். பட் அதை கொடுத்துருக்கக்கூடிய அந்த விதம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுந்தர்சி சார் வந்து சபாஷ் போட வைக்கிறாரு. பல இடங்களில் நம்ம வந்து வாய்விட்டு சிரிக்கிற அளவுக்கு நிறைய காமெடிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பரான அந்த கலகலப்பான காமெடிகள், செகண்ட் ஹாஃப் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் ஹீரோ அண்ட் வில்லனுக்கு நடுவில் அப்படின்ற மாதிரி தான் படத்தை கொண்டு போயிருக்கிறாரு சுந்தர்சி அவர்கள். எனக்கு எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சதோ அதோட கொஞ்சம் கம்மியாக தான் செகண்ட் ஹாஃப் பிடிச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது ஊடையில் கொஞ்ச நேரம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சந்தானம் அண்ட் கோ அவங்க யாருமே வந்து படத்தில் இருக்க மாட்டாங்க. ரொம்ப சங்கடமாக இருந்தது. மற்றபடி வந்து வழக்கமாகவே சுந்தர்சி சார் படத்தில் வந்து ஹீரோயின்ஸ் கிளாமரஸாக காட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த படத்தில் வந்து சும்மா தகட்ட அஞ்சலி அண்டு வரு சரத்குமார் பயங்கரமாக வந்து தாராளமாக கிளாமர் காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். மற்றபடி இந்த லாஜிக்கு அப்புறமா அந்த இதுக்கு என்ன காரணம் இந்த இதுக்கு என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் அப்படியே போய் உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக இருந்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் அடிக்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3.5 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸ் உடனே பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.